ஆல்ரெடி நல்லா பிளஞ்ச் பண்ண ப்ராக்லியை ஸ்டீமில் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹோம்மேட் பன்னீர் கிரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே பன்னீர் செய்கிறதுக்கு லெமன் ஜூஸோ இல்லை வினிகரோ யூஸ் பண்ண மாட்டேன். கிரேட் பண்ண பன்னீர் கூட ப்ராக்லி ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, ஓமம், மஞ்சள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசு கீழே இருந்தால் உப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் ப்ராக்லி ஸ்டீம் பண்ணுறப்போ அடியில் வச்சிருந்த அந்த தண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்பவும் போல் சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மேலே கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் சிம்பிள் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.